இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தலோட ஈரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி. அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.